Hello everyone, இன்னைக்கு நம்ம list of derivatives பத்தி பார்க்கலாம். நான் previous வீடியோல introduction of derivatives and first principle of derivative பத்தி போட்டிருந்தேன். மிஸ் பண்ணவங்க description link இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இத பாருங்க, இன்னும் பெட்டரா புரியும். So first principle of derivatives யூஸ் பண்ணி some formulas வந்து நமக்கு derive பண்ணி கொடுத்திருக்காங்க. அத தான் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். So y-ங்கற ஃபங்க்ஷனை with respect to x நான் differentiate பண்ணேன் அப்படினா அத வந்து நான் dy by dx அப்படினு எழுதலாம் or y dash அப்படினு எழுதலாம். Okay, so then first one constant. So constant value differentiate பண்ணா 0 ஆயிடும். Then next one is constant into some function. So c into f of x இந்த மாதிரி இருந்தது அப்படினா கான்ஸ்டன்ட்டா அப்படியே வெச்சுக்கணும், ஃபங்க்ஷனை மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். So அது வந்து c into f dash of x க்கு ஈக்குவலா இருக்கும். Then third one is u plus or minus v. இதுல u and v ரெண்டுமே வந்து functions with respect to x. So இந்த மாதிரி இருந்தது அப்படினா நான் u வந்து with respect to x தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், plus or minus v ஐயும் with respect to x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். So அத தான் இங்க எழுதி இருக்கேன். Next one வந்து product rule. u dot v இருந்தது, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள்ல இருந்தது அப்படினா நான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அதான் u dot v dash டேஷ்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னை அப்படியே வெச்சிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். சோ அதுதான் இங்க ஃபார்முலா. சோ ஃபார்முலாவா நான் எழுதணும்னா u dot v the whole dash எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா u dot v dash plus v dot u dash க்கு ஈக்குவலா இருக்கும். u by v the whole dash. so இந்த டிவிஷன்ல இருக்குறத நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படினா எனக்கு டினாமினேட்டர்ல v ஸ்கொயர் ன்னு வரும், நியூமரேட்டர்ல v into u dash minus u into v dash அப்படினு எழுதணும். சோ இதுல வந்து நான் ஆர்டர் மாத்த கூடாது, ஏனா நடுவுல வந்து மைனஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும், மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வெச்சிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டினாமினேட்டர்ல v ஸ்கொயர், இங்க எந்த டிஃபரன்ஷியேஷனும் கிடையாது, v என்ன இருக்கோ அது அப்படியே நான் வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். சோ இதுதான் வந்து u by v the whole dash க்கு உண்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் x power n. சோ x power n நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினா எனக்கு n into x power n minus 1 அப்படினு கிடைக்கும். ஓகே, then x வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது 1 க்கு ஈக்குவலா இருக்கும். then square root of x இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by 2 root x க்கு அது ஈக்குவலா இருக்கும். 1 by x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினா அது வந்து -1 by x square க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். then log x டிஃபரன்ஷியேட் பண்ணா அது 1 by x க்கு ஈக்குவலா இருக்கும். then trigonometric functions இருக்கு இல்லையா, sin function sin x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது cos x க்கு ஈக்குவலா இருக்கும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. சோ இந்த டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கிற ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்க क्वेश्चनல வந்து எனக்கு c அப்படிங்கற வேல்யூஸ்ல வந்தது அப்படினா ஆன்சர்ல வந்து எனக்கு மைனஸ் வரும். சோ இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க. சோ sin x வந்து cos x வந்து minus sin x, cos c ல ஆரம்பிக்குது இல்லையா, அதனால ஆன்சர்ல வந்து மைனஸ் வரும். then tan x வந்து secant square x க்கு ஈக்குவல், then cot x வந்து minus cosecant square x க்கு ஈக்குவல். cot again c ல ஆரம்பிக்குது, ஆன்சர்ல அதனால மைனஸ் வருது. then cosecant x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா minus cosecant x into cot x க்கு ஈக்குவலா இருக்கும். and the last one is secant x. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா secant x tan x க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இந்த எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இத யூஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் find the derivative of அப்படினு சொல்லிட்டு இங்க 6 சப்டிவிஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு டிவிஷனா நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நான் வந்து y அப்படினு எடுத்துர்க்கேன். let y equal to 2x minus 3/4 கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே y ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து with respect to x நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதான் இங்க எழுதி இருக்கேன், டிஃபரன்ஷியேட் with respect to x. சோ y ஐ x பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு dy by dx அப்படினு கிடைக்கும் இந்த சைடு. இத வந்து நான் என்ன பண்றேன்னா 2x. சோ 2ங்கிறது கான்ஸ்டன்ட், xங்கிறது ஃபங்க்ஷன். சோ கான்ஸ்டன்ட் into ஃபங்க்ஷன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஃபங்க்ஷனை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா. சோ இங்க x வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 அப்படினு சொல்லிட்டு நான் இப்போதான் ஃபார்முலால சொல்லியிருந்தேன். சோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ 2 into 1 எனக்கு 2ங்கிறது ஆன்சர்னு கிடைக்கும். மைனஸ் இந்த 3/4 ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட். சோ இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு வந்து அது 0 ஆயிடும். சோ இங்க எனக்கு ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தா 2. நெக்ஸ்ட் டிவிஷன் y equal to 5x cube
plus 3x minus 1 into x minus 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஃபங்க்ஷனை நான் வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ யூ டாட் வி ஃபார்மில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ யூங்கிற ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 போட்டிருக்கேன். ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ், அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம், இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்குது. தென் இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே வந்து எக்ஸ் க்யூப்னு இருக்குது இல்லையா? ஸோ எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², அதாவது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இங்கே என்னங்கிறது 3. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1, 3 மைனஸ் 1ங்கிறது ஸ்கொயர் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 3 வந்து முன்னாடி வந்துடும், ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 3 15, 15 இன்ட்டு x². ப்ளஸ் இந்த இடத்துல 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 இன்ட்டு 1 வெறும் 3ன்னு எனக்கு வருது. இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ எல்லா டேர்மையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் ரெடியூஸ் ஆகி வருது. நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் -3 இன்ட்டு 5 + 3x. அகெயின் எனக்கு u டாட் v, ஏன்னா எக்ஸ் பவர் -3 இது ஒரு ஃபங்க்ஷன், 5 + 3xங்கிறது another function. ஸோ u டாட் v the whole dash, இது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா u இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ், அந்த ஃபார்மில் தான் நான் பண்ணணும். ஸோ இங்கே கொஷனை நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன், இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ dy பை டிஎக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் ஃபார்முலாவில் போடுறதுக்கு. ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ நான் இந்த எக்ஸ் பவர் -3 இது அப்படியே இருக்கும். இங்கே 5 + 3x இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 3xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 3ன்னு கிடைக்குது, அதுதான் எனக்கு எழுதியிருக்கேன். ப்ளஸ் 5 + 3x அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் டு த பவர் -3 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு வைங்க, -3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் -3 -1ன்னு வரும். ஸோ அதை தான் சேர்த்து எக்ஸ் பவர் -4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி காமன் டேர்மாக வெளியில் எடுத்தால் எனக்கு ஆன்சர் வந்து -3/x⁴ இன்ட்டு 5 + 2x அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன், லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 இன்ட்டு 3 - 6 இன்ட்டு எக்ஸ் பவர் -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அகெயின் வந்து u டாட் v மாடலில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது வந்து ஃபிஃப்த் டிவிஷனும் அதே மாடல் தான். y ஈக்குவல் டு x⁴ இன்ட்டு 3 - 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் u டாட் v ஃபார்முலா தான் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ வர வேல்யூஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். லாஸ்ட் டிவிஷன், y ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் x² டிவைடட் பை 3x - 1ன்னு இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடு வந்து எனக்கு dy பை dx அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இதை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது u ப்ளஸ் ஆர் மைனஸ் v அந்த ஃபார்மில் இருந்தால் யூவை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், வியை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்ம் பிரகாரம் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், நடுவில் எனக்கு மைனஸ் இருக்குது, செகண்ட் ஃபங்க்ஷனை நான் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ங்கிறது கான்ஸ்டன்ட், தென் மீதி இருக்கிறது பார்த்தோன்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் அகைன் சொல்கிறேன், 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஃபங்க்ஷன். நமக்கு ஃபார்முலா இருக்குது, 1/xஐ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா -1/x². ஓகே, ஸோ இங்கே எக்ஸு கூட எந்த கோஎஃபிஷியண்ட்டும் கிடையாது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து எனக்கு பவரும் கிடையாது. அதனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறதையே நான் என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1/xக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஃபார்மில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா
1 divided by x plus 1 the whole square அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 2 வந்து வெளியில் இருக்குது, ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுப்போம் இல்லையா. ஸோ அதை நான் சேர்த்து எழுதினேன்னா -2 divided by x plus 1 the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது வந்து u by v அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ u by v the whole dash எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா v square. ஸோ கீழே என்ன இருக்கோ அதை நான் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். தென் v into u dash. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ d by dx ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 3ங்கிற வேல்யூ மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த நியூமரேட்டர் பார்ட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா எனக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.